ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/12/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், பரணி தீபம், சர்வதேச கன உலோக தினம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். விருச்சிக லக்னம், இருப்பு 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 20 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:37 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:19 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:29 மணி வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 9:45 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 8:37 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:19 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:19 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்? குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதே மாதிரி இன்னைக்கு பரணி தீபம். பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். குறைஞ்சபட்சம் 6 தீபம் வீட்டில் வெளியில் எங்கே வேணாலும் ஏற்றுங்க. 6 தீபம் ஏற்றுக்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக. ஏன்னா தீபலட்சுமியே சரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தீபம் ஏற்றுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய தனபகவான், தனகாரகன் குரு பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் அருமையாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். அதனாலேயே கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன கிளேசங்கள் அவ்வப்பொழுது வந்து போகும். எது எடுத்தாலுமே ஒரு சலிப்பு இருக்கும், ஆனால் சந்தோஷமும் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சில நேரங்களில் டக்கு 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 டக்குன்னு முடியும், அதுவும் சந்தோஷமும் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றி. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அயனசேன பகவானுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான், அற்புதமான ஒரு நாள். 11ஆம் இடத்துல ராகு பகவான், அடி தூள் கிளம்பி போயிட்டே இருங்க. ஜென்மராசியில குரு பகவான் வக்ரகதியில தான் இருக்கார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய தினம் மேலோங்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனதிற்கு இனிய சம்பவங்களை பெறுவார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபங்கள் குவியும் நாள். லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களோட விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல கேது பகவான். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நாள். அதேமாரி உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் அருமையாக செல்லும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். சுபகாரிய பேச்சுக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அவங்க மத சம்பிரதாயப்படி வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு பகவான், லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகதியில், சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார். உடன்பிறப்புகளின் வழியில் அதே மாதிரி சில நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் பரபரப்பாக இயங்குவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் எண்ணிய தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றியடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் திடீரென உறவினர்கள் வருவதால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும். அந்த வேலையெல்லாம் முடிச்சு வந்தோடனே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருந்த கவலைகள் சுத்தமாகவே அகன்றுவிடும். ஏன்னா இன்னைக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சந்திராசிரமம் போய் ஆச்சு. அதனால இனிமே ஜாலியோ ஜிம்கானா. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த வேலைகள் அருமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு, இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறடைவதால் இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கவனமா இருக்க வேண்டிய நாள், உஷாராக இருக்க வேண்டிய நாள், யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. முக்கியமா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக அமையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் மனதிற்கு இனிய சம்பவங்கள் உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் நடைபெறுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பறக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு அருமையாக அமோகமாக இருக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லா இதை பல் தேய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கும். காஃபி குடிக்கிறதுலாம் அப்புறம்தான், சரியா? காஃபி டீ எல்லாமே அப்புறம்தான். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் மெளிரும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள் கண்டிப்பாக விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை இருப்பதால் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அலைமோதும் நாள். பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நிதானமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேர்வதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான உற்சாகமான ஒரு நாள். என்னன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக செயலாற்றுகிறார். அதனால் உங்களுக்கு சிலருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதால் அற்புதமாக சிந்தித்து செயலாற்றுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அம்சம் நிறைவேறும். எல்லா விதத்திலும் இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். அதேபோல் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகளில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. சந்தோஷமா இருக்கா, இனிப்பா இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு தித்திப்பான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதொருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உற்சாகமான உத்வேகமான விவேகமான வேகமான நாள். என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும். முயற்சிகளின் பேரில் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கு சாதகமாக நிறைவேறும். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் சில காரியங்களில் அற்புதமான ஒரு வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிர்வதால் எடுக்கும் காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பேர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை அறிவித்து வெற்றி அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5.
மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு என்னன்னா, பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே அங்கு இருக்கிறார். கண்டிப்பா ஒரு பெரிய நன்மை உங்களை தேடி வரும். இன்னைக்கு ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்பட்டிருந்த அந்த கஷ்டத்துக்கு விடிவு காலம் கிடைக்கும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை, அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓய்ந்து ஒரு லாபம் வந்து சேர்வதற்குண்டான வழி வகை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குதூகலமாக காணப்படக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.